ஸ்விம்மிங் பூல் பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல? நீ வேணா ஸ்விம் பண்றதானே? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் மிஸ்டர் ராஜ், சதா சர்வ காலமும் வறும கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள பத்தி எழுதிக்கிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்கு. ஷீ இஸ் மை வைஃப் ஜானகி. ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை இங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். தட்ஸ் ஆல். மத்தபடி நாங்க இந்த ஹோட்டலுக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா? நான் இந்த ஹோட்டலை கட்டி 5 வருஷமாச்சு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாட வந்த நீங்க ஒரு வயசான பிரம்மச்சாரி கூட பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க்யூ சார். போன வருஷம் இதே நாள்ல என்ன பயம் என்ன வெக்கம். இப்ப நான் பயந்தா கூட நீ விட மாட்டேன். என்னங்க நீங்க? வா உட்கார். என்ன சாப்பிடுற? எனக்கு You Mr. Raj, your order is ready. நீங்க எப்போ ஆர்டர் பண்ணீங்க? பின்ன யார் பண்ணிருப்பாங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு சில பாத்துருவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்கிடாத, அப்புறம் வெட்டிங் டே கொண்டாட முடியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு உங்க கல்யாண நாள்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா அமர்க்களப்படுத்தி இருப்பேன். திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. பூக்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மாமனாரோட இந்த ஹோட்டல்காரன் எவ்வளவு மரியாதையான வண்டி. என்ன பாக்குற? உங்க அப்பனை தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு முழம் பூவாது வாங்கிட்டு வந்தானா கடனேன்னு கட்டில போட்டு போயிட்டான். நீயும் 2 பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு வந்து நின்ன. இங்க பார், பூவாலே டெக்கரேட் பண்ணிருக்கான். நீ இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் நிம்மதியா தூங்க போறேன். ஓகே? ஓஹோ, தூங்கிடுவீங்களா? அப்ப அதை செய்யுங்க. நான் வெராண்டால படுத்திருக்கேன். ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்து கூப்பிடுங்க. Excuse me. It seems that someone has settled our bills already. Do you know who has paid it? I don't know, sir. But it has been settled already. Oh. மிஸ்டர் ராஜ், Yes. நீங்க என் விருந்தாளி. இது என்னோட ஹோட்டல். விருந்தாளிங்க கிட்ட பணம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை. Thank you. டாக்டர், கலாவதி டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். தேங்க் யூ. மே ஐ கம் இன்? Come in. குட் மார்னிங். என்ன சார் நீங்க? உட்காருங்க. உடம்புக்கு என்ன சார்? டாக்டர் நீங்க தானே பார்த்து சொல்லணும். வயசாகிட்டே போகுது. அதுக்கெல்லாம் நாங்க எப்படி சார் மருந்து தர முடியும்? அந்த காலமா இருந்தா காயகல்பம் வாங்கி சாப்பிடலாம். இப்பதான் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லையே. சீஃப் வந்த உடனே அவரை கன்சல்ட் பண்ணிட்டு எல்லா டெஸ்டையும் எடுத்துடலாம். ஏன் சார் 2 நாள் ரெஸ்ட் எடுத்து போனா என்ன? அதுக்கு தான் வந்திருக்கேன்.
இருந்த எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டே போறேன். தேங்க்யூ சார். அப்ப நான் வரேன். டாக்டர், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. வணக்கம் டாக்டர். வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். பாட்டி எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல. நர்ஸ் அந்த ரிப்போர்ட்டை கொண்டாங்க. இந்தாங்க சார். எனக்கு டியூட்டி முடிஞ்சது. நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு காலையில பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். டாக்டர், உங்களோட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். நீங்க எனக்கு ஃபேமிலி டாக்டரா வந்துருங்களே. என்ன கண்டவங்க கையில நீங்க பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. எத்தனை நாளைக்கு தான் ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க? புரியல. எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியலையே. எல்கேஜி குழந்தை மாதிரி தடுமாறுற. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒத்துக்கிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலாமா? உன் எதிர்கால வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னேன். நீயா ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எதுக்கும் புருஷங்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு காலையில வந்து பதில் சொன்னாலும் சரி. அண்ணா நகர்ல 3 கிரவுண்ட்ல வீடு பார்த்திருக்கேன். இப்போ உணர்ச்சி வசப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வருங்காலத்துல அதை நினைச்சு வருத்தப்பட்டினா கிரவுண்ட் விலையெல்லாம் ஏறிடுமா? ஓகேனா நாளைக்கே 2ஐயும் கிரையும் பண்ணிடலாம். அவசரம் இல்ல, யோசிச்சு முடியும் சொல்லு. சார், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். சார். டாக்டர் ஜானகி வரல? வரல சார். ஏன்? அவங்க வேலையை ராஜினாமா செஞ்சுட்டாங்க சார். இந்த அயோக்கி அப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நான் எதுக்குங்க உயிரோட இருக்கணும்? அவனை நீ அங்கேயே செருப்பால் அடிச்சிருக்கணும். அப்பதான் இந்த XW ராமரத்னம் மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்துவானுங்க. நீ அடிக்கலனாலும் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அந்த அயோக்கியனை இந்த ஊரே செருப்பால் அடிக்க போகுது. அடிச்சிருப்பேங்க. ஆனா எதுக்காக அடிச்சேன்னு 4 பேர் உங்களை கேட்டா அந்த அவமானத்தை உங்களால தாங்கிக்க முடியுமா? நீ அழாத ஜானு. நான் சொன்ன கேளு. பெண்களுக்கு கல்வி உதவி என்ற பெயரில் சில பெரிய மனிதர்கள் செய்யும் அநியாயங்களை இந்த தேசம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சமீபத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி ரேகாவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். XW ராமரத்னம் தன் மகளை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்று ரேகாவின் தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். பெரிய மனிதர் போர்வையில் அவர் செய்த கற்பழிப்புகள், கொலைகள் விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது. Damn it, noted them. பத்திரிகையாளர்களாகிய நீங்கெல்லாம் என்னோட அழைப்பு கிணங்கி இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் திறக்க போற XW ராமரத்னம் விமன்ஸ் பாலிடெக்னிக்கோட திறப்பு விழாவில் நீங்கெல்லாம் அவசியம் கலந்துக்கணும். அந்த விழாவுக்கான முன்னோட்டம் தான் இந்த சந்திப்பு. சார், நீங்க இந்த விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆரம்பிக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பாரதி தன்னோட கனவுல கண்ட புதுமை பெண்களை நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாத்துடணும்னு ஆசைப்படுறேன் சார். விமன்ஸ் பாலிடெக்னிக் திறந்தா பெண்கள் எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தேசத்துல இருக்கிற பெண்களோட அறிவு கண்களை திறந்துட்டோம்னா அந்த விடுதலை தானா கிடைச்சிடும். அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணாரா ஐயா? கேர்ள்ஸ் கான்வென்ட், விமன்ஸ் காலேஜ், அண்ட் நவ் விமன்ஸ் பாலிடெக்னிக். இதுக்கு மேல அந்த நாட்டுக்கு என்னமா செய்ய முடியும்? எப்படிங்கயா? என் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டவனே நீ ஒருத்தன் தான்டா. மேல போங்க. ஏன் சார், நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஒரு பதவிக்கு வந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நல்லா செய்யலாம் இல்லையா? பதவி என்ன கெடுத்துடுமோன்னு பயப்படுறேன் சார். நான் சாகுற வரைக்கும் இப்படி ஒரு சமூக தொண்டனாவே இருந்து செத்து போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. மொத்தத்தையும் எழுதிக்கங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சாகப்புறம் கடைசியா சொன்னாரே அதை மட்டும் எழுதி சொதப்பிடாதீங்க. எப்படிங்கயா? இனிமே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வராத.